صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي اغفر وأكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أم نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم اجعل سريرتي خيرا من علانيتي واجعل علانيتي صالحا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பாக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த மாநாட்டினுடைய தலைவர் கல்பில் நிறைந்த அருமையான சகோதர மௌலவி ஜலீல் ஹஸரத் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் மிக உன்னதமான விஷயங்களை மிக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, நேரத்தின் அருமை கருதி பெயர்களை சுருக்குகிறேன். அதேபோல் இங்கே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெருமக்களே, நம்முடைய கல்புக்கு இதமான பாடலை பாடிய மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களை, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறக்கக்கூடாது, பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத தாங்கள்லாம் விளங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலும் அதிலேயும் தசவுஃபினுடைய ஒரு அடிச்சுபடி தெரியாத என்னிடத்தில் போய் தசவுஃபு பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை புஹுலூல் தானா என்ற ஒரு இறைநேச செல்வர் கடற்கரை ஓரத்திலே அமர்ந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக வருகிறார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய துணைவியார், ஆஷிகீன்களின் மீது அன்பு கொண்ட ஒரு சீதேவி ஜுபைதா அம்மா வர்றாங்க. புஹுலூல் தானா ஒரு இறைநேசர், அவங்களுடைய கதிர் இவங்களுக்கு தெரியும். புஹுலூல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்தின் மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா, விலைக்கு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஓ தரலாமேன்னு கேட்டாங்க. என்ன விலைன்னு கேட்டாங்க. 30 திர்ஹம்னு சொன்னாங்க. சரி என்று 30 திர்ஹம் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. அதை தூக்கிட்டு போக முடியாது.
மணல் வீடு கடற்கரையில் கட்டப்பட்டதல்லவா, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் தன்னுடைய துணைவியார் ஹாரூன் ரஷீது பாதுஷாவிடத்தில் சொன்னார்களாம், புஹ்லூல் தானா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். கடற்கரை மணலில் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இது என்னன்னு கேட்கும்போது சொர்க்கத்தினுடைய மாளிகைன்னு சொன்னார். விலைக்கு தர முடியுமான்னு கேட்டேன். தரலான்னு சொல்லி சொன்னார். 30 திர்ஹம்னு சொன்னார். நான் விலைக்கு வாங்கினேன். ஹாரூன் ரஷீது சொன்னாராம், விவரமில்லாத ஸ்ரீதேவியாக இருக்கிறியம்மா, நீ சாலிஹீன்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு வரலாம், அதுக்காக அவர் கட்டின மண் வீட்டை போய் நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை வாங்கிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறியே, உன்னை என்ன நான் சொல்கிறதுன்னு கேட்டாங்களாம். சரி பேசிட்டு படுத்துட்டாங்க. படுத்த பிறகு ஹாரூன் ரஷீது ஒரு கனவு காண்கிறார். ஹாரூன் ரஷீது பாதுஷா ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே அவருக்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டப்படுகிறது. அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம் கண்டு வந்தவர் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறது, ஹாதிஹி கசீரத்து ஜுபைதான் எழுதப்பட்டிருந்துச்சு. உடனே இவர் பார்க்கிறார், ஆகா நம்முடைய துணைவியார் ஜுபைதா அம்மா அவர்களுக்குள்ள மாளிகை என்று நினைத்து, எந்த அமலின் காரணத்தினால், எந்த உயர்வான செயலின் காரணத்தினால் இந்த மாளிகை என்னுடைய துணைவியாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னாராம், புஹ்லூல் தானாவிடத்திலிருந்து விலைக்கு வாங்கிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உடனே பதறி விழித்து விட்டார். ஆஹா, விவரமில்லாத பிள்ளை நம்ம மனைவியை பார்த்து சொன்னமே, நான் தான் அப்படி ஆயிட்டமோடு தெரியுதுன்னு இவர் ஓடுறார் கடற்கரைக்கு. ஓடுனா அங்கே புஹ்லூல் தானா இன்னும் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். என்ன புஹ்லூல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க அஹ்லுல் பைத்தில் உள்ளவர்கள். என்ன புஹ்லூல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொர்க்கத்தின் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்படியா, விலைக்கு தர முடியுமா? ஓ தரலாமே. என்ன விலைன்னு கேட்டாங்களாம். 300 திர்ஹம்னு சொன்னாங்களாம். 2-3 மணி நேரத்தில் இவ்வளோ விலை கூடிருச்சா? அது 30 திர்ஹம் தானே என்னுடைய மனைவி வாங்கிட்டு வந்தாங்க, நீங்கள் 300 திர்ஹம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்களாம். உங்கள் மனைவி நம்பி வாங்கினாங்க, நீங்கள் பாத்தில் வாங்குறீங்கன்னு சொன்னாரா அவர். உண்மையானவர்களே, தஸவுஃப் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஞான விஷயம், அது உணர வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைப்பை அதனுடைய அரிச்சோரி தெரியாத எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் தஸவுஃப் பற்றி பேசுங்கன்னு சொன்னால் இப்படி கதைகள் தான் சொல்ல முடியும் தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அருமையானவர்களே, இந்த உம்மத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம், அந்த தஸவுஃப் என்பதை அடைவதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம். அதை நாம் பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்வின் தேடல். ஒரு மனிதர் அந்த நிலையில் தன்னுடைய ஸ்தானத்தை அந்த இஹ்சானுடைய நிலையிலே கொண்டு செல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியமான ஒரு வாழ்வை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். சங்கையான இந்த ஊர் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் பிடிப்புள்ள ஒரு ஊர், மார்க்கப்பற்றுள்ள ஊர். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே ஆனந்தப்படுகிறேன். இங்கே உள்ள இளைஞர்கள் சுன்னத் ஜமாஅத்தினுடைய பற்றுள்ளவர்களாக, தீனின் தேட்டம் உள்ளவர்களாக இருப்பதை நினைத்து, இதேபோல் இங்கே ஏராளமான பெண்களும் கூடியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான நம்முடைய உன்னதமான அந்த கொள்கையில் அல்லாஹு தஆலா நம்மை நிலைப்படுத்தி அருள் புரிவானாக. அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அருமையானவர்களே, தஸவுஃப் அந்த துறையை ஏன் அவ்வளவு உயர்வாக சொல்கிறோம்? அதுதான் இந்த தீனுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுதான். ஏன் அதை அவ்வளவு உயர்வாக சொல்கிறோம்? அதுதான் இஸ்லாம் என்று சொல்வோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்று குர்ஆன் சொல்லக்கூடியது, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்களை தான் குர்ஆன் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா. உலகத்தின் வலிமை மிக்கவதன் மீதெல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கத் அஃலஹ மன் ஸக்காஹா, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தஸவுஃப் என்பது உன்னதமான ஸ்தானத்தை பெற்றது என்று சொல்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அது நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு அடித்தளமான ஒரு வழி. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு துஆவில், அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரதி கைரம் மின் அலானியதி, ரப்பே வெளிரங்கமான இந்த வாழ்வின் நிலைகளை விட என்னுடைய அந்தரங்கத்தை சீராக்கு என்று சொன்னார். அது சீர்பெற்றால் எல்லாம் சீர்பெறும், அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும். அது சீர்பெற்றால் எல்லாம் சீர்பெறும், அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு இறைநேசர் லுக்மானுல் ஹக்கீம்
ஒரு எஜமானரிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எஜமானர் அழைத்து, அந்த முதலாளி அழைத்து சொன்னாராம், ஆட்டில் நல்ல ருசியான பாகத்தை அறுத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். ஒரு ஆட்டை கொடுத்து லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் அதனுடைய நெஞ்சு பாகத்தையும் அதனுடைய நாவையும் எடுத்து வருகிறார். நெஞ்சு சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா சில பேர் சூப்பி கீழே போட்டுருவாங்க. ஆட்டில் எந்த பாகத்தை சாப்பிட்றோமோ அந்த பாகத்துக்கு பலம், ஆட்டில் எந்த பகுதியை சாப்பிட்றோமோ அந்த பகுதிக்கு பலம். அதனால அந்த நெஞ்செலும்புங்கிறது இருக்குதே, அதை சுவைத்து அதை அப்படியே மென்று சக்கையாக துப்புவர்களும் இருக்கிறார்கள், சில பேர் சூப்பி போடுறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ருசியான பகுதி. அது மாதிரி ஆட்டினுடைய தலையில் ரொம்ப ருசியான பகுதி நாவு. லுக்மானுல் ஹக்கீம் எடுத்து கொண்டு கொடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து அந்த எஜமானர் சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அதில் மோசமான பகுதி எடுத்துட்டு வாங்க. அப்பொழுதும் நெஞ்சையும் நாக்கு பகுதியும் எடுத்து வந்தார். எனக்கு ருசியான பகுதி இதுதான், மோசமானது இதுதானு கேட்கும் பொழுது, இது ஆட்டுக்கு மாத்திரமல்ல துன்யாவுக்கே சொந்தமானது, இந்த ரெண்டும் சீர்பெற்றால் எல்லாம் சீர்வரும், இந்த ரெண்டும் கெட்டால் எல்லாம் கெட்டு போயிடும் நாங்களாம். அதே போல நம்முடைய கல்வி சீர்வருவது இருக்கிறதே, அது எல்லாவற்றையும் விட உன்னதமானது. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட ரப்பே என்னுடைய அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்து என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் வெளிப்பாடுதான் தஸவ்வுஃப். துஆவின் வெளிப்பாடுதான் அந்த தஸவ்வுஃப். அருமையானவர்களே, வாழ்வின் உன்னதமான சுவையை பெற்றவர்கள், வாழ்வின் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள், அந்த ருசியை உணர்ந்தவர்கள் அதை பேச வேண்டும். அந்த ருசியை சுவைத்தவர்கள் பேச வேண்டும். அது அல்லாதவங்க பேசினா உஜுபு வந்துடும், கிபிர் வந்துடும். அது அல்லாமல் பேசினா இப்போ 4 பேர் பேசி முடிச்சுட்டு என்கிட்ட 4 பேர் முசாபா செய்து கையை முத்துனா ஏற்கனவே கிபிரில் அலையிறோம், கூட கொஞ்சம் அலைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ருசியை தெரிந்தவர்கள் பேச வேண்டும். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாடம் நடத்தி முடித்த பிறகு நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்தாங்க. ஆஹா, என்ன கருத்துக்கள், என்ன அற்புதமான தத்துவங்களை நம்ம சொல்லிட்டோம். அந்த சபைக்கு வருகிறார் ஒருவர் மூட்டை முடிச்சுகளோடு. நான் இங்க தஸவ்வுஃப் பேசுறது இருக்குது, கொல்லம்பட்டையில் ஊசி வைக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே மூட்டை முடிச்சுகளோடு வருகிறார் ஒரு பெரியவர். உட்கார்ந்த உடனே பாடம் நடத்திய மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிதாபுகள் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டாங்களாம், இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்களாம். மௌலானா ரூமி சொன்னாங்களா, அது அஷைஉன் லா தாரிஃப், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. அது அஷைஉன் லா தாரிஃப், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னாங்களாம். அப்படியா, விளங்காதா? கொஞ்ச நேரம் கழித்து வந்த பெரியவர் மூட்டை முடிச்சுகளோடு சாதாரண கோலத்தில் இருந்த அவர் ஏறிட்டு அப்படி ஒரு தடவை பார்க்கிறார். எல்லா கிதாபுகளும் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு, கரிஞ்சிருச்சு. மௌலானா ரூமி பதறி போய் கேட்கிறார்கள், இது என்ன? ஹாதா ஷைஉன் லா தாரிஃப், இது உங்களுக்கு விளங்காதுன்னுட்டாங்களாம். இது உங்களுக்கு விளங்காதுன்னாங்களாம். எனவே அந்த ருசியை, அந்த சுவையை தெரிந்தவர்கள் தான் அதனுடைய இன்பத்தை உணர்வார்கள். அது வெறும் வார்த்தையால் பேசுவதல்ல, வார்த்தைகளை கொண்டு மொழியக்கூடிய காரியம் அல்ல தஸவ்வுஃப் என்பது, அதை உணரக்கூடியது. அதனுடைய கல்வின் அடித்தளத்திலே உள்ள விஷயத்தை வெறும் நாவினால், வெளிரங்கமான அவயவங்களினால் வெளிப்படுத்துவது என்பது அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய உண்மை நிலையை வெளியே சொல்வதாக அமையா. உலகத்தில் ஒவ்வொன்றை விட ஒன்று மேலா இருக்கும், ஆனால் எல்லாவற்றை விட உன்னதமானது தஸவ்வுஃப் என்பது. ஒன்றை விட மேலா இன்னொன்று இருக்கும். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷஃபீக்குல் பல்கின்னு சொல்லுவாங்க. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ராஹிம் அதுஹம்கிட்ட போய் சொன்னாங்களாம், நான் ஜவுளி வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூர்களுக்கு போகிறேன், பரக்கத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு துவா செய்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சென்ற ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1-2 நாளில் திரும்பி வந்துட்டாங்க. என்னங்க கொண்டு போன துணியெல்லாம் வித்துருச்சா, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களே, வியாபாரத்தில் கரை கண்டுட்டீங்களா, பல நாட்கள் ஆகும் மாதங்கள் ஆகும் சொன்னீங்களே, 2 நாளில் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்களாம். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, நான் போன இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தேன், ஒரு சம்பவத்தை பார்த்தேன், அதை பார்த்த உடனே திரும்பி வந்துட்டேன்னாங்களாம். என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, அங்கே கால் ஒடிந்து ஒரு குருவி கீழே கடந்து கொண்டிருந்தது. எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவி அதனுடைய வாயில் உணவை ஊட்டி கொண்டிருந்தது. இந்த கால் ஒடிந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடிய ரப்பு நமக்கு தரமாட்டானா? திரும்ப வந்துட்டேன்னாங்களாம். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, சரிதான், அப்படி ஒரு பாடத்தை எடுக்கலாம், நீங்க ஏன் நொண்டி குருவியா இருக்கணும்?
தானும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு கால் ஒடிந்த அந்த குருவிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த குருவியா ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்களாம். உடனே தூக்கிட்டு பரப்பிட்டாங்க. அதனாலே உலகத்தில் ஒரு துறையை விட இன்னொரு துறை உயர்ந்தது, ஒரு கல்வியை விட இன்னொரு கல்வி உயர்ந்தது என்று சொன்னால் எல்லா கல்விகளுக்கும் அடிப்படையானதாக, எல்லா கல்விகளுக்கும் ரூஹாக, எல்லா கல்விகளுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கல்விதான் தஸவ்வுஃபினுடைய கல்வி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, வெளிரங்கமான வார்த்தைகளை கொண்டல்ல. ஹஸரத் பேசின அந்த பாஷையில் பேசுறதா இருந்தால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான். நான் பேசணும்னு நினைச்சது வேற, ஆனால் கடைசி பேச்சாளராக விட்டா இப்படி தான் பேச முடியும். ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான். பின்னால் ஒரு ஆள் போறாரு. அந்த அம்மா ஆள் கொஞ்சம் கட்டையா இருந்துச்சு, இவர் கொஞ்சம் ஆள் உயர்த்தியா இருந்தார். அதனால அதை கையை விட்டு ஒரு பழத்தை திருடிட்டார், களவான்ட்டார். இதை பின்னால் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே வர்றான். ஆஹா, அந்த அம்மா சீதையை படம் வித்துட்டு போகுது, இவன் அதில் வேற திருடுறானேன்னு சொல்லி, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி திருடின ஆள்கிட்ட போய் ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு பிசுமி சொல்லி அவங்க கையில் கொடுத்தானா. அங்கே திருடி இருக்குது, இங்கே பிசுமி சொல்லி சதக்கா வேற. அப்போ அவர் கேட்டாரா, நீனே திருடி இருக்கிற, இங்கே பிசுமி சொல்லி சதக்கா வேலை செய்யறீங்க என்னன்னு கேட்டேன். எல்லாம் லாபம் தானா, எல்லாம் லாபம் தான். அதில் சொன்னாங்களே மேலோட்டமான வார்த்தை, என்னப்பா சொல்ற விளங்கல்லேன். மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்தானோ 1க்கு 10, ஆனால் ஒமன்ஜா பிசியதி, யார் பாவத்தை செய்தானோ 1க்கு 1 தான், 9 லாபம் தான். நான் அதனால நான் திருடினதுங்கிறது ஒரு குற்றமாக இருந்தால் சதக்கா செய்ததுங்கிறது 10, ஆகவே 9ல் 10ல் 1 கழிச்சா 9 லாபம் தானே. நான் இது தௌஹீத் பார்ட்டிகள் பேசக்கூடிய ஐட்டம், அந்த ஐட்டம் வெளிரங்கமான ஆயத்துக்களை வச்சு நினைக்கக்கூடிய விளக்கங்களை சொல்வது என்பது. அருமையானவர்களே, கல்பை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அந்த துறையை சொல்லக்கூடியதுதான் தஸவ்வுஃப் என்பது. அதை எப்படி வெளிரங்கமாக நாம் விளங்குவது? கோலத்தில் சாதாரணமாக இருக்கலாம், அவர்கள் தோற்றத்தில் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். ருப்ப அஷாஸா குபர மதுஃபூஇன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்களாக பங்கரையானவர்களாக உங்களுடைய வீடுகளின் வாசலுக்கு வந்து கதவை தட்டினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே பொது சபைகளுக்கு கண்ணியமாக அழைக்கப்படாதவராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருக்குண்டான கண்ணியம் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, அவர்கள் ரப்பிடத்தில் ரப்பை இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு கட்டுப்படுவான். காரணம் கல்பை பார்க்கிறான். அல்லாஹ் இந்த கோலத்தை பார்ப்பதில்லை. இதுவல்ல ரப்பினுடைய நோக்கம். இதுவும் அழகாக இருக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் இதைவிட அந்தரங்கம் சீராக இருப்பதுதான் வாழ்வின் வெற்றியும் உன்னதமும் மேன்மையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த துறையை கொண்டதுதான் தஸவ்வுஃப். ஏன் தஸவ்வுஃப் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்கிறோம்? எல்லா கல்வியை விட இதை மேம்பட்டது என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இதுதான் இஹ்சானுடைய மர்த்தபாவை கொண்டது. நாம் எல்லாம் பாடம் படித்திருக்கிறோம். பிரபலமானது, ரொம்ப பிரபலமான ஹதீஸ் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், மனித கோலத்தில் வருகிறார்கள். பல கோலத்தில் வந்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பல கோலத்தில் வந்திருக்கிறார்கள். மனித கோலத்தில் வந்திருக்கிறார்கள், அசல் மலக்கனுடைய கோலத்தில் வந்திருக்கிறாங்க, கிராமவாசியினுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள், பல நிலைகளில் வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உட்கார்ந்து பல கேள்விகளை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கிறது, வெளிரங்கமான செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் என்று சொல்கிறது. ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை என்பது, அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டதுக்கு ஈமான் சொல்லுவோம், வெளிப்படையான செயல்களுக்கு இஸ்லாம் என்று சொல்லுவோம். கேட்டு முடிச்சுட்டு மூணாவது கேட்டாங்க மல் இஹ்சான், இஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம இஸ்லாம்னா என்னன்னு விளங்கியிருக்கிறோம், ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய ஃபர்து 5, ஈமானுடைய ஃபர்து 6 விளங்கியிருக்கிறோம். ஆனால் இஹ்சான் என்றால் அந்த இஹ்சானுடைய நிலையை உணர்த்தக்கூடியது தான் தஸவ்வுஃப். அந்த இஹ்சான் என்ற உன்னதமான ஸ்தானத்தை, அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை. என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேணு உணர்வோடு உள்ள செயல்பாடுதான் இஹ்சான் என்பது. அது பலவிதமான தரஜாத்துகளை, பலவிதமான ஸ்தானங்களை கொண்டது. எல்லாரும் விலாயத்தில் ஒரே ஆட்கள் அல்ல.
வலிமார்கள் எல்லாரும் ஒரே தரஜாவில் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. சில பேருக்கு வலி அல்லாஹ்வுடைய நேசர் என்று அவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு வலி என்று அவர்களுக்கும் தெரியும், துன்யாவில் உள்ளவர்களுக்கும் தெரியும். சில பேர் அவங்களுடைய வலி விலாயத்தினுடைய நிலையில் அவங்களுக்கே தான் வலியும் தெரியாது, அப்படி இருப்பாங்க. சில பேர் அவங்க விலாயத்தினுடைய உயர்வான ஸ்தானத்தை பெற்றிருப்பார்கள், அவங்க விளங்காது மாத்திரமல்ல மக்களும் விளங்க மாட்டாங்க. பல நிலைகளில் விலாயத்தை உடையவர்கள் இருக்கிறார். உயர்வான அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதுதான் தஸவுஃபினுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது அதுதானே குர்ஆன் சொல்கிறது, அதுதானே இஹ்சானுடைய மர்த்தபா என்று சொல்கிறது. ஃபிஅலுல் வுஜூஹி அக்மலல் வுஜூஹ் சொல்வார், ஃபிஅலு ஷைஇ அக்மலல் வுஜூஹ் என்று சொல்வார்கள். ஒரு காரியத்தை நிறைவாக செய்வது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், மா அக்ஸருல் ஹுஜ்ஜாஜ், எவ்வளவு ஹுஜ்ஜாஜிகள், ஹாஜிகள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க பதில் சொன்னாங்களாம், வர்ரக்பு கஸீர் வல் ஹுஜ்ஜாஜ் கலீல், கூட்டம் அதிகம் தான், ஹாஜிகள் கம்மி தான் சொன்னாங்களாம். கூட்டம் அதிகம், இஹ்ராம் எடுத்த கூட்டம் அதிகமே தவிர ஹாஜிகள் குறைவுன்னு சொன்னாங்களாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொன்னவங்கள்ட்ட பூரா எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து கொள்கிறானா? லா லப்பைக் வலா சாதைக் என்று சொல்லப்படக்கூடியதும் இருக்கத்தானே செய்கிறது. எனவே வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு அல்ல காரியம் தஸவுஃப் என்பது. அது ஆத்மார்த்தமான நிலையை கல்போடு தொடர்புள்ள ஒரு காரியம் தான் தஸவுஃப் என்பதனாலே அதை சீராக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதற்குத்தான் உலகத்தில் நபிமார்கள் வந்தார்கள். ஓ யுஸக்கீஹிம், குர்ஆன் சொல்கிறது, கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் அவருடைய லட்சியம். இந்த உலகத்திலே காட்டு மிராண்டிகளாக மனிதர்களிலே நாகரிகமற்றவர்களாக இருந்தவர்களை எல்லாம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத் என்ற மகத்தான சோபனத்திற்கு சொந்தக்காரர்களாக கண்ணியமிக்க சஹாபிகளை மாற்றி அமைத்தது என்பது உடைய கல்பு சீரான காரணத்தினால் தான். கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள், அதை சீராக்கினார்கள், அதற்குண்டான ஒரு நிலைதான். கண்ணியமானவர்களே, இந்த தஸவுஃப் என்பதை எல்லா துறைகளை விட உயர்ந்ததாக நாம் சொல்கிறோம். காரணம் அதில் தான் இஹ்சானுடைய மர்த்தபா இருக்கிறது. அதே போல இந்த தஸவுஃப் என்பதுதான் அந்த துறையில் தான் மனிதனுடைய உள்ளத்தின் குறைகளை பற்றி பேசுகிறார்கள். மற்ற எந்த துறையிலையும் நஃப்ஸுகளுடைய நோய் என்ன, அந்த நோய்க்கு நிவாரணம் என்ன, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. மனிதனுடைய கல்பிலே நஃப்ஸிலே ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய் எல்லாம் வரும், என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படும், அதற்குண்டான மருந்து என்ன, அதை எப்படி சீராக்குவது, பெருமை வந்தால் அதை எப்படி அது நிலையிலிருந்து மாறுபடுவது, உதுவி ஏற்பட்டால் எப்படி நாம் அதை நீக்கிக் கொள்வது, ஹசது உண்டானால் எப்படி மாற்றிக்கொள்வது, அந்த துறைகளை பற்றி நஃப்ஸினுடைய நோய்களையும் குறைகளையும் அதற்குண்டான நிவாரணங்களையும் பேசக்கூடியதுங்கிறது இந்த துறை தான். அதே போல மனிதருடைய கல்ப், இறந்து போன அந்த கல்வை ஹயாத்தாக்கக்கூடியதுங்கிறது ரெண்டு விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் விரிவாக சொல்லவில்லை, ரெண்டு விஷயம்தான். ஒன்று மரணத்தை பற்றி நினைப்பது, அதே போல் அல்லாஹுடைய திக்ர். தஸவுஃப்ல அல் இக்ஸாரு மின் திக்ரில்லாஹ், அல்லாஹுவை பற்றிய திக்ரை அதிகமாக செய்யக்கூடிய இடம் என்பது அந்த போதனை என்பது தஸவுஃபுடைய இல்மில் தான். இங்கேதான் அதை சொல்லப்படுகிறது. பெருமக்களே, ரப்பினுடைய திக்ரின் வலிமையை அல்லாமா இப்னுல் கையிமுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் கிட்டத்தட்ட 70 பலன்களை ஒவ்வொன்றிற்கும் ஆயத்தோடும் ஹதீஸோடும் சாலிஹீன்களுடைய வரலாற்றோடும் தொகுத்து ஒரு நூல், அற்புதமான நூல். அதில் அந்த திக்ருடைய உயர்வை சொல்கிறார்கள். திக்ர் செய்ய 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 கல்பு சுத்தம். லிகுல்லி ஷைஇன் ஸகாலத்துன் வ ஸகாலத்துல் கல்பி திக்ருல்லாஹ். உலகத்தில் ஒவ்வொரு பொருளிலும் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது, துருவுகளை போக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. கல்பிலேயும் துரு ஏறும் சொன்னாங்க, கல்பிலேயும் கரை வரும் சொன்னாங்க, கல்பிலேயும் கசடு ஏற்படும். நாயகமே, உலகத்தின் பொருள்களில் ஏற்படக்கூடிய துருவுகளையும் கசடுகளையும் போக்குவதற்கு நாங்கள் வழி தெரிந்திருக்கிறோம். ஆனால் கல்புக்குள்ளே என்னத்தை ஊத்துறது, அதை எதை கொண்டு சரி செய்கிறது? அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹுடைய திக்ரை கொண்டு. அந்த திக்ருல்லாஹுவை அதிகம் வலியுறுத்துவதும் அதை செய்வதற்குண்டான பயிற்சியை சொல்லித்தரக்கூடிய இடமும் தஸவுஃபினுடைய அந்த துறைதான். பெருமக்களே, குர்ஆன் பாராட்டி சொல்கிறது, உலுல் அல்பாப், புத்திசாலிகள் யார்?
மனிதனுடைய நிலையே 3 தாங்க. கியாம், குஊத், ஜம்பு. ஒரு பக்கம் சாஞ்சு கிடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, சாயறது. 3 தான் மனிதனுடைய நிலையே. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபி. புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். எல்லா நிலையிலும், மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் திக்ர் செய்வதனுடைய அவசியத்தை குர்ஆன் வலியுறுத்துகிறது. எல்லா பண்புகளையும் பற்றி பேசும் குர்ஆன். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி, எல்லா சிஃபாத்துகளையும் பற்றி சொல்லி வரும் பொழுது வல்லாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வல்லாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். அதை கொண்டுதான் கல்பு சுத்தமாக. கண்ணியமிக்கவர்களே, எனவே மனிதனுடைய கல்வை சீர்படுத்துவதற்குண்டான துறையாக தஸவுஃப் அமைந்திருக்கிற காரணத்தினால் எல்லா துறைகளை விட இது உயர்ந்தது என்பது மாத்திரமல்ல, மார்க்கத்தின் அடிப்படையான துறை அந்த தஸவுஃப் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாமா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்க, அதனால் நான் ரொம்ப நீட்ட விரும்பல. எனக்கு ஆசை ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் தான், ஆனாலும் கூட சூழ்நிலை அனுசரித்து இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வர சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். லாமா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது 5 அதபுகள் இருக்குது. பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது காலை எடுத்து வைக்கணும், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லலாம். ஒரு நாள் தங்களுடைய வலது காலை எடுத்து வைப்பதற்கு பதிலாக இடது காலை எடுத்து வச்சுட்டாங்க இமாம் சுஃபியானு ஸௌரி. அசரீரி வந்துருச்சு, சவுர் மாடேன்னு சொல்லி சத்தம் வந்துருச்சு. தன்னுடைய குறையை, சுன்னத்திற்கு மாற்றமான ஒரு சின்ன காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு உணர்த்தப்படக்கூடிய அளவிற்கு என் ரப்பு என்னை வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அதை தன்னுடைய பெயராகவே வைத்துக் கொண்டவர்கள் இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திச்சாங்க. சந்திச்சு எனக்கு ஏதாவது நசீஹத் செய்யுங்கன்னு கேட்டாங்க. சாலிஹீன்கள் அவர் அப்படித்தான், தான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சாலிஹீன்களை சந்திக்கும் பொழுது துஆ செய்ய சொல்வதும், அவரிடத்திலிருந்து ஏதாவது கேட்பது இருக்கிறதே, இது இவருடைய உயர்ந்த ஸ்தானத்தை காட்டுகிறது. நாம எல்லாம் தெரிஞ்சிட்டோம் நினைக்க ஆரம்பிச்சாலே முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சிருச்சு. அதே போல சாலிஹீன்களை சந்தித்து அவர்கள் கேட்கிறார். யார்? இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, அருள் வைத்தில் உள்ளவங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, ரலியல்லாஹு அன்ஹு 3 உபதேசங்களை செய்கிறேன், 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதா தலாஹரத்தின் நிஅம் ஃபஅலைக பிஷ்ஷுக்ர், ரப்பின் நிஅமத்துகளை வாழ்க்கையில் உணர்ந்தால் சுக்ர் செய்யுங்க. சுக்ருங்கிறது இருக்குதே, ஞானத்தின் சாறுன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஃபிக்ஹை ஹதீஸில் வருது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கைரை நாடினால் மார்க்கத்தில் அவரை ஃபக்கீஹாக ஆக்குகிறான். ஆனால் குர்ஆன் ஹிக்மத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒமை யூத்தல் ஹிக்மத்த ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா, யார் ஹிக்மத்து வழங்கப்பட்டாரோ அவர் கைரன் கசீரா, அதிகமான கைரை வழங்கப்பட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த ஹிக்மத்தை பெற்ற ஞானவான்கள், வலகத் ஆதைனா லுக்மான் அல் ஹிக்மா, ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹிக்மத்தை கொடுத்ததனுடைய சாறு, அது கிடைக்க பெற்றதனுடைய சாரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அனிஷ்குர்லில்லாஹ், எப்பொழுதுமே சுக்ருடைய உள்ளம், சுக்ருடைய உள்ளம் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த ஹிக்மத்தினுடைய வாசலை நமக்கு திறந்து தருகிறான். எப்பொழுதுமே சுக்ர் செய்யக்கூடிய உள்ளம். நம்மை விட கீழ்நிலையிலே உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் நம்மை எவ்வளவு உயர்வாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று எண்ணக்கூடிய அந்த உயர்வான எண்ணம், இதா தலாஹரத்தின் நிஅம், ரப்பினுடைய நிஅமத்துகளை நீங்கள் உணரும் பொழுது ஃபஅலைகி பிஷ்ஷுக்ர், சுக்ர் செய்யுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். பிறவியிலேயே காது கேட்காவிட்டால் வாயும் பேசாம ஆயிடுவாங்க. எத்தனை பேரை அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஹஜரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீங்க எப்பொழுதெல்லாம் நிஅமத்தை உணர்கிறீர்களோ சுக்ர் செய்யுங்க.
வைதா தலாஹரத்தில் துனூபு ஃபஅலைக பித்தௌபா, நீங்கள் பாவம் செய்தால் தாமதமில்லாமல் தௌபா செய்து விடுங்கள். இன்னும் நாள் இருக்குதுன்னு நினைக்க வேண்டியதில்லை, எப்படின்னு தெரியாது. ஒரு பெரிய மேதை ஒரு பெண்ணை காதல் வந்துருச்சு, அது வந்தால் எல்லாம் மறந்து போயிடும். காதல் வந்துருச்சுன்னா ஒன்றும் கேட்காது, ஒன்றும் பார்க்கவும் இயலாது. அந்த பித்து வந்துருச்சுன்னு வைங்களேன். அடிக்கடி பல இடங்களில் சொல்கிறது உண்டு. இங்கே பேசும்பொழுது நிறைய பேர் சார் உங்கள் பயான் நாங்கள் அதில் கேட்டோம் இதில் கேட்டோங்க, நாங்கள் பயான் செய்வே பயம் வந்துருச்சு. அப்படி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கைஸ்ன்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார், பெரிய அறிவாளி. லைலா மஜ்னூன் கதை சொல்கிறோம் இல்லையா, அந்த மஜ்னூனுடைய அசல் பெயர் இருக்குது கைஸ். அசல் பெயர் கைஸ், ஆனால் பெரிய அறிவாளி. வெளிரங்கமான அறிவாளியா இருந்தாலும் இது சுத்தம் இல்லைன்னா படுத்துரும் இல்லையா. கைஸ் ரொம்ப பெரிய அறிவாளி. இமாம் ஹசன் அல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஆளு. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில நேரங்களில் அவற்றை யோசனை கூட கேட்பாங்களாம், இப்படி செய்யலாமான்னு. இவர் நல்ல கெட்டிக்காரர் தான், ஆனால் லைலாவுடைய பித்து. எதை பார்த்தாலும் லைலா லைலா லைலா. ஹசரத்மார்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு பைத்து படித்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தல்லாஹி யா லபியா தில்காயி குல்னலனா லைலாய மின் குன்னம் லைலா மீனல் பஷரி. மான்கள் கூட்டம் துள்ளி ஓடியதாம். அதை பார்த்தாரு இந்த கைசு, என்ன இப்படி துள்ளி ஓடுது, அழகா இருக்குதே. அழகுங்கிறது என் லைலாவுக்குள்ளே சொந்தம், அழகுங்கிறது என் லைலாவுக்குள்ளே சொந்தம். அப்படியானால் என் லைலா உங்கள் கூட்டத்தை சார்ந்தவளா அப்படின்னு கேட்டானா அந்த பித்து. அவ்வளவு விவரமான ஆளு, ஆனா கவனம் பூரா லைலாவுடைய விஷயத்தில். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை தனக்கு வந்த ஆட்சி பொறுப்பை சமூகத்தில் பிளவு ஏற்படக்கூடாது, அது எல்லாத்தை விட பெரிய அபாயம் என்பதனாலே தனக்கு வந்த பொறுப்பை ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒப்படைச்சாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபோடு சொல்வாங்க, புகாரில் ஹதீஸ் வருது, இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன் லஅல்ல அல்லாஹு அன் யுஸ்லிஹ் பிஹி பைன ஃபியத்தைன் அஸீமத்தைன். என்னுடைய இந்த பேரப்பிள்ளை பெரிய தலைவர், அல்லாஹ் தஆலா அவரை கொண்டு இரண்டு சமூகத்தை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவான்னு சொன்னான். இரண்டு சமூகம் ஒன்றாகுவதற்கு ஒரு காரணமாக இருப்பார். ஒரு சின்ன சத்தம் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் அசந்துருச்சு. ஆஹா, இன்னைக்கு கதை முடிஞ்சு போல் தெரியுது. இடையில இறங்கிற வேண்டியதான், இஷாவோட முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒன்று ரெண்டு பேர் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் விடணும்னு சொன்ன உடனே அந்த சத்தம் அவங்கன்னு நான் பார்த்தேன். சில பேர் அது இறங்கினோன்னு பார்த்தேன். இப்போ அதனால் அப்படிப்பட்ட உள்ளங்களை கொண்டவர்கள் தான். சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபட்ட கருத்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்காக சொல்லும் பொழுது உடனே அதற்கு தலை சாய்க்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே, அல்லாஹ் ஒருபோதும் நம்மை குறைவாக ஆக்க மாட்டான். ரப்பு ஒருபோதும் நம்மை குறைவாக ஆக்க மாட்டான். அருமையானவர்களே, ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், கைசிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு வந்த பொறுப்பை நான் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு இடத்துல கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அவர் சொன்னாரா, நீங்கள் முஆவியாட்ட கொடுக்கறத விட லைலாட்ட கொடுத்தா நல்லதுன்னாராம். அப்போ தான் இமாம் ஹசன் அல்லான்னு சொன்னாங்கன்னா, இனிமே ஒன்று நான் கைசன் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு மஜ்னூன் பேர் வச்சாங்க. அர்த்தம் தெரியும் இல்லையா? மஜ்னூன் பைத்தியக்காரன், கொச்ச பாஷையில் சொல்றதா இருந்தால் கிறுக்கு பையன் அர்த்தம். அப்படி பேர் வச்சாங்க. ஆனால் அந்த கைசனுடைய பெற்றோர்கள் பார்த்தாங்க, இப்படி பெரிய மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு சொல் வந்துருச்சே, விழுந்துருச்சே, அதனால இவரை சரிப்படுத்தணும்னு சொல்லி ஹரமு கூட்டு போனாங்களாம். அங்க போய் நின்று காபா பிடிச்சு நின்று, நீ துவா செய்ப்பா, முல்தஸ்மல் நின்று துவா செய், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி துவா ஓதுன்னு அங்க நின்று என்ன துவா ஓதுனா தெரியுமா? இலாஹி துப்து மின் குல்லில் மாசி. அங்க நின்று துவா ஓதுனாராம். இலாஹி துப்து மின் குல்லில் மாசி வலாக்கின் ஹுப்ப லைலா லா துபு. யா அல்லாஹ், நிறைய பாவம் செய்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிரு ரப்பே, இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாதே அல்லாட்ட கேட்டான். உண்மையிலே கிறுக்கு பையன் இல்லையா? அதனால மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தின் நிலைப்பாடுகள் வந்தால் தாமதிக்க கூடாது. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொன்னார்கள், அது அவர்களுக்கு சொன்னதல்ல, உலகத்திலே மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உன்னதமான விஷயம். நிஅமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள். வாழ்க்கையில் பாவங்கள் ஏதாவது செய்தால் தாமதமில்லாமல் தௌபா செய்து. நாம் ஒன்றும் மலக்குமார்கள் அல்ல,
மனிதர்கள் தானே, தாமதமில்லாமல் தௌபா செய்து விட வேண்டும். மூன்றாவது சொன்னாங்க, வைதா தலாஹரத்தில் ஹுமூம், மனசில் கொஞ்சம் கவலையாக இருந்தா, பாரமாக இருந்தா, ஒரு மாதிரியாக இருக்குது, மனசெல்லாம் ஒரு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா வைதா தலாஹரத்தில் ஹுமூம் ஃபஅலைக பிலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இதை ஓதுங்கன்னு சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கையில் திக்ர்கள் உண்டாக்கக்கூடிய பலாவரன்களை ஒற்ற வரியில் சொல்லி காண்பித்தார். திக்ர்கள் என்பது நம்முடைய கல்பை அமைதிப்படுத்தும், கல்பிலே நிம்மதியை உண்டாக்கும். மனிதன் அதற்காகத்தான் சுற்றித் திரிகிறான், ஓடுகிறான், உலகமெல்லாம் ஓடுகிறான், நிம்மதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா திக்ரில் அமைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே தஸவ்வுஃப் என்ற துறை சாதாரணமான துறை அல்ல, எல்லா துறைகளுக்கும் அடிப்படையானதும். அது சீரானால் எல்லாம் சீராகும். அது கெட்டால், கல்வியில் உயர்ந்திருந்தாலும், பதவியில் உயர்ந்திருந்தாலும், அந்தஸ்தில் உயர்ந்திருந்தாலும், இந்த தஸவ்வுஃபினுடைய அந்த ஞான வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த துறையை பற்றி தெரியாமல் இருந்தால், அவர் நிச்சயமாக கீழ்நிலையிலே உள்ளவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மனிதனுடைய கல்வை சீராக்கக்கூடிய, மனிதனுடைய கல்விலே உள்ள குறைபாடுகளை களைந்து, அதிலே உள்ள நோய்களை தெரிந்து அதற்கு நிவாரணம் செய்யக்கூடிய, அந்த நோய்களை சரி செய்யக்கூடிய உன்னதமான துறையாக அல்லாஹ் தஆலா இந்த தஸவ்வுஃபினுடைய துறை வைத்திருக்கிறார். அதேபோல் ரப்பை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய புத்திசாலிகள் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட புத்திசாலிகளுடைய அடையாளமாக இந்த தஸவ்வுஃபினுடைய துறையை நமக்கு சாலிஹீன்கள் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த திக்ரிலே பல விதமான நிலைகளை சொல்வார்கள். முதலாவது நாவை கொண்டும், அப்புறம் கல்பை கொண்டும், எந்தெந்த திக்ரினுடைய வகைகளை சூஃபியாக்கள் சாலிஹீன்கள் சொல்லித் தருவார்களே. அருமையானவர்களே, எனவே எல்லா துறைகளுக்கும் உன்னதமான ஒரு துறையாக அந்த துறையை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே நம்முடைய பாதையை, அந்த ராஜபாட்டையை நம்முடைய வாழ்வின் நடைமுறையாக ஆக்கிக் கொள்வது என்பது துன்யா ஆகிராவினுடைய எல்லா வெற்றிக்கும், உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கும், ஆகிரத்தில் ரப்பின் உயர்வான ஸ்தானத்தை பெறுவதற்கும் அது அடித்தளமானது என்பதை நம்முடைய கல்வில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக. சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் ஆமீன் சொல்கிற கூட்டம் தானே. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. வாழ்வின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், வறுமையிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், கடன்களிலிருந்தும், கெட்ட மரணங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அவனுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடும் பரிசுத்தமான கல்போடும் செய்வதற்குண்டான உயர்ந்த நசீவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சுலூக்கிலே நமக்கு முன் சென்ற அந்த சீதேவிகள், அந்த உன்னதமான நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ, சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ற அருள்மறை சொல்லுமே, அப்படிப்பட்ட உன்னதமான ராஜபாட்டையில் நடக்கக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா விதமான பாவங்களின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விலகி வாழக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. வயது வந்ததற்கு பின்னால் இன்னும் மடமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு அல்லாஹ் பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் கண்ணியமான இடங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. மணமுடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை ரப்பு நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதம உரை தந்தவர் தென்னிந்தியா தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவினுடைய தலைவர், மேலைப்பாளையம் உஸ்மானிய அரபு கல்லூரியுடைய பேராசிரியர், கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் PA ஹாஜா முஈனுத்தீன் பாக்கவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.